என்னன்னா என்ன வயசான பாட்டிமாலாம் நல்லா கேட்டுக்கணும். என்னன்னா என்ன இந்த காலத்துல சரி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு ஆமா வயசான அப்பா அம்மா அத்தை மாமியார் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்கன்னா ஆமா கவர்மெண்ட் அவங்களுக்குன்னே ஒரு சட்டம் போட்டிருக்கு. என்ன சட்டம்? சொத்தை எழுதி வாங்கிட்டு யாராவது உங்களை வீட்டை விட்டு வெளியே அடிச்சு பத்திரான வையி கோர்ட்ல போய் நீ கேஸ் கொடுத்து என்ன சொத்தை எழுதி வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்தா அந்த சொத்து திருப்பி இவங்களுக்கே வந்துரும். அந்த உரிமை இப்ப இருக்கு. ஆமா கவர்மெண்டே சித்தமன்ற சுடுகாட்டுல எரிச்சிரும். அது இல்லையா சொத்து இருந்தாதான் அங்க மதிப்பு இருக்குமே. மதிப்பு இருக்கும். ஆமா உன் பேர்ல அக்கௌண்ட்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கல 2 லட்சம் கிடைக்கல வையி எங்க அத்தைக்கு ஆமா அப்பா என்ன தாங்குவாங்க. என் மாமியாருக்கு ஆமா என் மாமனாருக்கு ஆமா எங்க அப்பாவுக்கு ஆமா எங்க அம்மாவுக்கு ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்ககிட்ட ஒத்த ரூபாய் இல்ல அவன் எங்கேயாவது இருப்பான் அவனுக்கு தெண்டச்சோறு போட்டு என்னால முடியல அதான் அடிச்சு பத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல காசு பணத்துக்கு இருக்கிற மதிப்பு முன்னாடி இருக்கிற மனுஷங்களுக்கு கிடையாது. அதனால் ஆமா அந்த தேவி என் கடவா ராஜமன்னா பட்டணத்திலே எல்லாரும் பிள்ளை இல்லாதவன் சொல்லி பேசுறாரு. அது மட்டுமா நம்ம வாழ்ந்திருந்து 2 பேர்களும் வைகுண்டம் போகும் வழியிருப்ப ஒரு பிள்ளை இல்லையே சேர்ந்திருந்த 2 பேர்களும் சிவலோகம் போகும் சேர்ந்து அனுப்புவதற்கு ஒரு பிள்ளை இல்லையே மன்னா ஒரே ஒரு குழந்தை இல்லையே என்று ஒரே ஒரு குழந்தை நமக்கு இல்லையா. நாகராஜன் தேவி ஆகத்தண்ணி சொன்ன உடனே பார்த்தா நாகராஜ மன்னன் என்ன பிள்ளை இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு ஆமா எனக்கு இப்பதான் தெரியும். எனக்கு இன்னைக்கு தானே தெரியும். ஆனா நாளையில ஒரு வார்த்தை என்கிட்ட வெளியே சொல்லிருக்கியா? எனக்கு இந்த வார்த்தை குழந்தைகள் உனக்கு இவ்வளவு கவலை இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லிருக்கியா? சொல்லியிருந்தா நானும் அதாவது என்னம்மா கவலை தெரியாம இருந்திருக்க மாட்டேன். குழந்தைங்க கவலை தெரியாம இருந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல என்ன பண்ணா நீங்களாவது வீட்டை விட்டு வெளியே போய் 4 இடம் போய் 4 இடத்துல என்னென்ன நடக்கு எப்படி இருக்காங்கன்னு போய் சுத்தி பார்த்துட்டு வாரீங்க. நான் அப்படியா? கிடையாது. ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இந்த 4 சிவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்க. ஆமா அடைஞ்சு கிடக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு ஐயா? ராஜமன்னா கரைக்கும் பட்டணத்திலே அழுது புலம்புகின்றார். என்ன சொல்லி புலம்புகின்றார்? ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு அழுதான். ஆனா நாகராஜன் தேவி சொல்லி அழுது புலம்புன உடனே கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்லை அப்படின்னு அந்த காலத்துல சொல்லி அழுது புலம்பிருக்கா. இப்ப அப்படியா ஐயா? இப்ப எப்படி? கறிக்கரைக்கும் தேங்காயில போய் அந்த பிள்ளை ஒரு சில்ல கையில எடுத்துச்சுன்னா ஓங்கி ஒரு அடி பழனியோட சேர்த்து விழும். ஒரு அரை விழுந்துட்டு என்ன சொல்லுவாங்க? அந்த பிள்ளைய பார்த்து என்னையா சொல்லுவாங்க? எந்த பையன் உள்ள
நானே ஒரு சில தேங்காய் வாங்கிட்டு வந்து நானே 10 ஓவான் வச்சுக்கிட்டு கடையில போய் தேங்காய்னு கேட்டா அந்த கடைக்காரன் பேஜ்ல போவான் தேங்காயை எடை போட்டு கொடுத்தான். எடை போட்டு கொடுத்தான். எந்த காலத்துலயா வந்து தேங்காயை எடை போட்டு கொடுத்தது? அதான் காலம் மாறிடுச்சு. நம்ம காலம் மாறி போச்சு, கலியுகம் ஆகி போச்சு. அந்த ஒரு சில தேங்காயை சிறு சிறுசா வெட்டி நான் மிக்சியில போட்டு அரைச்சி அத மசாலாவுக்கு ஊத்தி உங்க அப்பா வந்தோடனே குழம்பு உங்க அப்பா வாயில ஊத்தணும். என்னத்த குழம்பு சட்னிய? ஆமா, உங்க அப்பா வந்து என்ன குழம்பு வச்சிருக்கேன்னு கேட்டா என்ன நீ தேங்காய் எடுத்து திங்க கலையுத அப்படின்னு ஓங்கி அந்த பிள்ளைய ஒரு அடி அடிப்பாங்க. அடிச்சு அதோடு அந்த பிள்ளை அந்த தேங்காய வராது, தேங்காய் கிட்டே வரவே வராது. ஆமா, ஆனால் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா, அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை, கையேந்த பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி அழுது குழம்பி இருக்கா. அது மட்டுமா? என்னையா அந்த நாகக்கண்ணி அவன் மேலும் என்ன சொல்லுகின்றான்? என்ன சொல்லுகின்றான்? நிறை உடைத்து தண்ணீர் எனக்கு நின்ற நம்ம பிள்ளை இல்லை, நம்ம பிள்ளை இல்லை. உரை உடைத்து தண்ணீரை எனக்கு கோரி இறைக்க ஒரு மலை இல்லை என்று நாகக்கண்ணி அந்த நாகக்கண்ணி அழுது புலம்புகின்றார். நிறை உடைத்து தண்ணீரில் நின்ற நம்ம பிள்ளைகள இருக்கா. இப்போ அப்படியாமா? அதாவது என்ன அந்த காலத்துல அதாவது ஊருக்கு ஒரு கிணறு, அந்த கிணத்துல போய் கிணத்தாங்கரையோட போய் தண்ணி பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. யார் கொண்டு வருவா? அந்த வீட்டுல உள்ள அம்மா கொண்டு வருவாங்க. ஆமா, அம்மா கொண்டு வருவாங்க. ஆனா இப்போ உள்ள காலத்துல எப்படி தெரியுமா? வீட்டுக்கு நல்லி, வீட்டுக்கு நல்லி, வீட்டுக்கு நல்லி வருதுன்னா அது சொட்டு சொட்டா குடம் நிறையிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகுது. ஆமா, 1/4 மணி நேரமா போராடி ஒரு குடத்து தண்ணியை பிடிச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வச்சா ஊருகட்ட பேவுல ஒழுக்குன்னு வந்து அதுக்குள்ள கையை வாட்டிக்கிட்டு இருக்க. எதுக்குள்ளமா? நான் குடத்துக்குள்ள அதாவது இன்னைக்கு வார தண்ணி இன்னும் 6 நாள் கழிச்சுதான் அடுத்த வாரம் தான் வரும். ஆத்து தண்ணி பத்தாத நதியா தாமிரபரணி, கங்கை ஒன்றாக இருக்கு. அத்தனை கம்பெனிக்கும் தண்ணி போயிட்டு இருக்கு. குடிக்கிறது எங்க தண்ணி வரும்? தாமிரபரணி தண்ணியே வத்தி போச்சு. வாரத்துல ஒரு நாள் தான் திருநெல்வேலிக்குள்ள ஆத்து தண்ணி வருது. ஆமா, அது சரிதாமா. ஆமா, ஆனா நீ சொன்ன பாரு, என்னையா ஊருக்கு ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல போய் தான் தண்ணி எடுப்பாங்க. அந்த காலத்துல. ஆமா, இந்த காலத்துல எல்லாம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்தேன், டிக்டாக்ல ரீல்ஸ் பார்த்து நாங்க 2 பேரும் பேசுறோம், காதலிச்சோம்னு அலைகிறாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படியா? அந்த காலத்துல எப்படியா? இந்த காலத்து பாட்டிமாரு குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு பாட்டிமாரா? இந்த காலத்து பாட்டிமாரு அந்த காலத்துல குமரியா இருக்கும்போது குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு அந்த கிணத்துக்கு தண்ணிக்கு போனா இப்படி தாத்தா மாதிரி 4 பேரும் பூர நின்னுடுவாங்க. ஊர நிக்க மாட்டாங்க. ஆமா, அந்த பாட்டி இடுப்புல குடத்தை தூக்கி வச்சுட்டு முன்னாடி நடந்து போகும்போதே பாட்டிய பார்த்து தாத்தா பின்னாடி நின்று பாட்டு படிப்பாரு. என்ன படிப்பாரு? தண்ணி குடம் கட்டத்திலே
எப்படி காதல் பண்ணுவாரு? திருச்சியில பிறந்து தேர் போல வந்திருக்கான். ஆமா. என் மருமகன். யாருயா? என் தங்க மருமகன். உங்க தங்க மருமகளுக்கு ஊரு திருச்சியில. மலையாளத்துல பிறந்தவனா? யாருமா? மலையாளத்தில் பிறந்தவளே. அதெல்லாம் ஒரு காலம் ஒரு எல்லாம் ஒரு ஆள் வந்தா கை வந்து பார்த்தான்னு செய்யும். வருஷத்துக்கு ஒண்ணு பிறகும். அது என்னமோ சரிதாமியா, வருஷத்துக்கு ஒண்ணு. அது எப்படின்னா என்னையா அவங்க என்ன நினைச்சாங்க எல்லாரும், யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. அது அப்படி இல்லம்மா. ஆமா. எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லைன்னு அந்த காலத்துல சொல்லி வச்சான். எதுக்கு சொல்லி வச்சான்? எதுக்கு சொல்லி வச்சாங்க? காசு நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்லை. பணம் நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்லை. பேரு நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்லை. புகழ் நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்லை. சொத்து நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்லை. வாழ்க்கையில கஷ்டம் நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்லை. சந்தோஷம் நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்லை. இதுதான் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி வச்சான் ஆமா அந்த காலத்துல. ஆமா. ஆனா இப்போது எப்படி மாறிட்டு தெரியுமா? எப்படி ஐயா? இவா இல்லன்னா இன்னொருத்தி, இன்னொருத்தி. இவன் இல்லன்னா இன்னொருத்தன். இந்த மாதிரி சொல்லியா இருப்பாரு, உரிமையாசியா இருப்பாரு, ரவுங்க இருப்பாரு. ஆனா ஆமா. அது அப்படி இல்லம்மா. யாரு தூக்கி பாத்துக்கலாம் சொல்லிடாரு. அவர் உரிமை அடிக்காரு ஒரு மணிக்கு. ஆனா ஆ, இவன் இல்லன்னா அவ இல்லன்னா இவா, இவா, இவன் போனா என்ன, இவனுக்கு பதில் ஆறுதல் சொல்றதுக்கு நமக்கு அவா இருக்கா? அவா இருக்கா? அந்த காலத்துல உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உறவுகளுக்கும் ஒருத்தரோட உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆமா. இப்ப அப்படி கிடையாது. இப்ப அப்படி கிடையாது. நீ எனக்கு 10 ரூபா செலவழிக்கியா, நீ தான் தெய்வம். ஆமா. நாளைக்கு இந்த அக்காவுக்கு நான் 10 ரூபா செலவழிச்சோம்னா நான் அவங்களுக்கு தெய்வம். தெய்வம். காசு எங்க இருக்கோ அந்த பக்கம் லேசா மடியை சாச்சிட்டு வாழ்க்கையை கொண்டு போயிடாது. காசு இருக்க பக்கம் தான் இப்ப காட்டு வடிக்கு. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. அது கரெக்ட் தான்ப்பா. திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போனா 300 ரூபாய் கொடுத்தா முருகனை கிட்ட போய் பார்க்கலாம். கிட்ட போய் பார்க்கலாம். வெளியே நின்று அவர் முருகா முருகான்னா பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. இல்ல, விட மாட்டாங்க. 3000 அதே ஐயப்பன் கோயில்ல எவ்வளவு பெரிய பொம்மனா இருந்தாலும் வயல தான் போய் பார்க்கணும். போக முடியாதுல்ல, கிட்ட போக முடியாதுல்ல ஐயா. ஆனா மலையாளம் அப்படி இருக்கு, தமிழ்நாடு இப்படி இருக்கு. இப்படி இல்லாம 18 படி தொட முடியாது. அது ஒண்ணுதான் ஐயா. மலையாளம் அப்படி இருக்கு, தமிழ்நாடு இப்படி இருக்குன்னா, நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேரளாவுக்கு போயிட்டு வந்தேன் லாரியில. அப்படி போயிட்டு வரும்போது இந்த செங்கோட்டை பார்டரை தாண்டி கீழே இறங்குதேன். கரெக்டா பத்தனம்திட்டால இருந்து இங்க வார ஒரு 100 லாரி 150 லாரி குறைஞ்சது 200ஆவது போயிருக்கோம். எல்லாம் மலையை உடைச்சு கொண்டு போறாங்க. கல்லு மணலு ஜல்லி எல்லாத்தையும் இங்க இருந்து அங்க கொண்டு போறாங்க. எங்க இருந்து? அங்க கட்டுப்பாடு இல்லையா? கன்னியாகுமரியை காலி பண்ணி தென்காசியில இருக்க மலையை பூரா உடைச்சி நொறுக்கி மலையாளத்துக்கு மணலும் ஜல்லியும் ஏற்றி போய்கிட்டு இருக்கு. அங்க தட்டுப்பாடு இல்ல. நம்ம கேட்டா தண்ணி கேட்டா தர மாட்டாங்க. இல்லையா, அங்க கட்டுப்பாடு இல்ல. அவன் பத்திரப்படுத்துதான். அவன் மலையையும் அவன் மண் வளத்தையும் அவன் பத்திரப்படுத்திக்கிட்டு இருக்கான். நாளைக்கு அவன் பிள்ளைகளுக்கும் அவன் பேரம் பேருக்கு அவனோட சந்ததிக்கு அவன் பத்திரப்படுத்தி வைக்கான். சந்ததி சந்தோஷமா இருக்கணும்னு பத்திரப்படுத்தி வைக்கான். ஆமா, நம்ம ஆட்கள் காசு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு நம்ம கிட்ட இருக்கிற மலை மண் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி உடைச்சு அங்க ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம அங்க கூட சொத்தை சேர்த்து பத்திரப்படுத்தி வைக்காங்க பிள்ளைகளுக்கு. சொத்து இருந்து என்னையா பண்ண? எல்லாம் ஆஸ்பத்திரியில போய் படுக்க வேண்டிய. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். ஆமா, சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காத்து வேணும்னா மரமும் மலையும் இருந்தா தானே முடியும். அத்தனை மரமும் மலையும் உடைச்சி நொறுக்கி என் கண்ணால பார்த்த மலையாளத்துக்கு போகுது. ஒரு நாளைக்கு 300 லாரி 400 லாரி போகுது இந்த வழியா மட்டும். போட்டோம். அப்ப மாசக்கணக்கில் போனா எப்படி இருக்கும்? எல்லாரும் ரோட்ல போகிறோம். ஆகையினால் பார்த்தால் நாகராஜன் தேவி என்ற நாகக்கண்ணி பெண்கொடியா. அதெல்லாம் நீங்க 1:30 முடிக்கிட்டா நான் 2 மணிக்கு தான் முடிப்பேன். நாகராஜன் தேவி என்ற நாகக்கண்ணி பெண்கொடியா ஆண்டவராகப்பட்ட இருக்கா நாகராஜ மண்டலத்தில் அலுவலகம் இல்லை என்று சொன்ன உடனே நாகராஜன் தேவி நாகக்கண்ணி நாகராஜ மண்டலம் பார்த்து சொல்லுகின்றார். என்னுடைய வயிற்றுலதான் ஒரு குழந்தை குட்டி என்பது கிடையாது. ஆனால் நீங்கள் 2ஆவதாக ஒரு திருமணம் முடித்தார். அம்மா வயிற்றுலையாவது ஒரு குழந்தை குட்டி என்பது பிறக்கும் அல்லவா என்று நாகராஜன் தேவி நாகக்கண்ணி நாகராஜ மண்டலத்தை சொன்ன உடனே நாகராஜ மண்டலம் சொல்லுகிறார். அம்மா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? என்ன பார்த்து 2ஆவது ஒரு கல்யாணம் முடிக்க சொல்லுறீங்க? அம்மா நாகக்கண்ணி உன்னை தொட்ட கையா
அதான் இப்போ உள்ள ட்ரெண்ட். ஆமா. என் நாயக்கண்ணி என் நாகக்கண்ணி. உன்னை தொட்ட கையால நான் வாங்கி பெண்ணை தொட மாட்டேன். ஆமா. 1000 கெட்டினாலும் அழகு போல கிடைத்திடுவா. எங்கப்பா கட்டணம் அப்படியே இருக்காரு. கோடி பெண்ணை கெட்டினாலும் வழக்க போல கிடைத்திடுவா. வணக்கம் போல எனக்கு கிடைத்திடுமா. நான் லட்சம் பெண்ணை கெட்டினாலும் லட்சணம் போல எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதம்மா. விட்டாத உன் லட்சணம் போல எனக்கு கிடைக்காத. கிடைக்காத கிடைக்காத நான் எங்க போய் தேடுவோம் நீ மாறி. ஏம்மா என்ன ஏம்மா நாகக்கண்ணி என் நாகக்கண்ணி. வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆமா. கல்யாணமே 2வது கல்யாணம் எனக்கு வேண்டாம். இருந்தா பிள்ளை இருந்ததுவா இன்னொருத்தனை சைட் அடிப்பா. கண்ணடிப்பா. கண்ணடிப்பாரா? ஆமா. மண்டவடைய தென்னை கொடுக்க. என்னையா? மண்டவடைய தென்னை கொடுக்க. ஆமா. வேண்டாம் வேண்டாம் எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம். நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் பார்த்தா நாகக்கண்ணி வெகுடியார் 2வது கல்யாணம் முடிங்கள் என்று சொன்னவுடனே நாகராஜ மன்னன் மாட்டேன் என்று மறுத்தார். இன்னைக்கு நீயே கல்யாணம் முடிக்க சொல்லுவ. ஆமா. நாளைக்கு அவ வீட்டுல சாப்பிட்டுருப்பேன் நீ நினைப்ப, உன் வீட்டுல சாப்பிட்டுருப்பேன் அவ நினைப்பா. 2 பேரும் பிள்ளை இல்லாம ஆமா. 2 பேர் வீட்லயும் சாப்பாடு இல்லாம நான் ரோட்ல பட்னியாதான் கிடக்கிறேன். அதான் அந்த காலத்துல சொல்லியிருக்கா, என்னையா? ஒரு கொண்டாட்டி கட்டினா உரிய சாப்பாடு, உரியில சாப்பாடு. 2 கொண்டாட்டி கட்டினா இடையில கயிறுன்னு இருக்கா. படிக்க சொன்ன ஆளு போய் படுத்தா அப்ப எப்படி நாங்க சாமிக்கு படிக்க நீங்க சாமியாரா? அந்த நாகக்கண்ணி சொன்ன உடனே உடனே நாகராஜ மன்னர் 2வது கல்யாணம் வேண்டாம் என்று மறுத்தார். உடனே அந்த நாகக்கண்ணி ஆண்டவன் நினைத்து அரிய தவம் இருக்க போனேன் இமயகிரி பருவத்திலே வந்து ஏத்தலையாகாத கண்ணி இந்த சேதுராயம் முதுவர காக்க வந்த என் செல்ல மகளிர் ராயம் வாழ்வதற்க தலைவாளை இறைத்தால் தம்பி புகழ விழித்து வைத்தார். ஏகாவள மகள்களை தீபரூபங்கள் விட புரியேற்றி என் அழகு மங்கையாக கண்ணி அந்த ஆளவனத்து அருகிலே அரணார்மணி புத்தரை தவம் இருக்கின்றார். ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி உத்தமையான அந்த நாகக்கண்ணி வெண்மொழியார் ஆண்டவனா மாளிகரை கண்ட ஒரு மாலை வைத்து தவம் இருக்கா.